2026 சட்டமன்ற தேர்தலிலே இன்று பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நீங்கள் யாருடன் கூட்டணி சேருவீர்கள்? எங்களுடைய கொள்கையையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, எங்கள் வலிமையை உணர்ந்த அரசியல் கட்சியுடன் தான் எங்களுடைய கூட்டணி அமையும் என்று கூறினேன். நிச்சயமாக 2026 நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நாம் யாருடன் கூட்டணி அமைக்கிறோமோ அந்த கூட்டணி தான் பெருவாரியான வெற்றியை தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் பெறும். அதற்கு அடுத்தபடியாக உள்ளாட்சி தேர்தலுக்கு நீங்கள் அத்தனை பேரும் தயாராக வேண்டும். உள்ளாட்சி தேர்தலிலே உங்களை அதிகாரமிக்க பதவியிலே அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய மாநில பொறுப்பாளர்களுடைய நோக்கம். நீங்கள் உருவாகணும்னா மேயரா உருவாகணும், துணை மேயரா உருவாகணும், நகராட்சி சேர்மனா வரணும், பேரூராட்சி சேர்மனா வரணும். ஆட்சி அதிகாரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் அமர வேண்டும். அந்த முடிவை இன்னைக்கே நீங்க எடுக்கணும். நிச்சயமாக நமது இயக்கம் அந்த இடத்திற்கு உங்களுக்கு நிச்சயமாக அந்த இடத்திற்கு கொண்டு வரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காவல்துறை வந்தாங்க, பரிபூர்ண ஒத்துழைப்பு, அருமையான ஒத்துழைப்பு காவல்துறை கொடுத்தாங்க. மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்முடைய கொள்கை தலைவன். மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அன்று நினைத்திருந்தால் நம்மளுடைய இந்திய ராணுவத்தை வைத்து பர்மாவை பிடித்திருப்பார், சிங்கப்பூரை பிடித்திருப்பார், மலேசியாவை பிடித்திருப்பார், ஏன் ஜப்பானை கூட பிடித்திருப்பார். அது அவருடைய நோக்கம் அல்ல. என்னுடைய தாய் நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த கொள்கை வழியில் வந்த நாம் கண்ணியத்துடன் கட்டுப்பாடுடன் இன்று மாநாடை நாம் நடத்தி காட்டியிருக்கின்றோம்.